ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிராமத்து ஸ்டைலில் ஒரு சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்துட்டு ரெண்டையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது மட்டனை சேர்த்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ மட்டன் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இப்போது மட்டனுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 6 விசில் இல்லது 7 விசில் விட்டுக்கலாம். இப்போது விசில் ஆஃப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க.
பாருங்கள், மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு. ஓகே, அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா அரைச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்கணும். இப்போது மூடியை போட்டு, குக்கர் மூடி போட்டு அப்படியே சும்மா மேலாக்க மூடி வைங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு குழம்பு இந்த அளவுக்கு கொதி வரட்டும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் புதினாலாம் சேர்த்துக்கலாம். இப்போது கலந்து விட்டுட்டு ஒரு கொதி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சுவையான மட்டன் குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.